ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்ட் சேனல். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் நம்ம ஸ்கின்னுக்கு லுக் வைஸ் அதை தவிர, அதாவது லுக் வைஸ் இல்லாமல் வேறு என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஓகே, இது என்னென்னா மேக்கப் வந்து ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் நினைப்பீங்க இல்லை எக்கு தப்பான ப்ராடக்ட்டை வந்து வாங்கி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணால் ஆக தான் செய்யும். அப்படி கிடையாது. நான் ஒரு காமனான ஒரு பிராண்ட் எடுத்துப்போம், ஓகேங்களா? இது எந்த ஒரு பிராண்டையும் குறிப்பிட்ட பிராண்டை நான் டேமேஜ் பண்ணுறதுக்காகலாம் இல்லை, நான் நார்மலாக சொல்கிறேன். ஓகே, ஒரு மேக் பிராண்டு இல்லை க்ரைலான் இந்த மாதிரி பிராண்டை, நல்ல ஹை ரேஞ்ச் பிராண்டை நீங்கள் வாங்கி ஸ்கின்னுக்கு ஒரு நாள் ஒரு டே, இந்த டே டு டே லைஃப்பில் ஒரு மார்னிங் டு ஒரு ஈவினிங் வரைக்கும் பிராண்டடான ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கீங்க, ஓகேங்களா? நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு நைட் அந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணாமல் தூங்கி எந்திரிச்சு பாருங்கள், ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்கும் பிராண்டு, ஓகேவா? ஒரு லோக்கல் ஸ்டோரில் ஒரு மட்டமான ஒரு ஃபவுண்டேஷனை வாங்கி உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் டே டு டே லைஃப்பில் அதே மாதிரி மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் மேக்கப் போட்டிருக்கீங்க. அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கின் கேர் பண்ணுங்கள் 3 days, ஓகேங்களா? பிராண்ட்லேயும் சரி, மட்டமான ப்ராடக்ட்லேயும் சரி. நீங்கள் பிராண்டடாக வாங்குகிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் விட்டிங்கன்னா எந்த மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கு ரியாக்ட் ஆகும்? லோக்கல் ப்ராடக்ட் தான் வாங்குறீங்க, ஆனால் ஸ்கின் கேர் ப்ராப்பராக வச்சுக்கிட்டிங்கன்னா அது எந்த மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கு ரியாக்ட் ஆகும்? இப்போ புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஆமாம், ஸ்கின் கேர் பண்ணாமல் எந்த ஒரு எப்பேற்பட்ட பிராண்டாக இருந்தாலும் ஸ்கின் கேர் பண்ணலைன்னா ஸ்கின் அவ்வளோதான் அவுட். ஏன்னா நம்ம ஒரு லேயரை போட்டு நம்ம ஸ்கின்னை ப்ரீத் பண்ண விடாமல் நம்ம தடுத்துல நம்ம வச்சுருக்கோம். அப்போது என்ன ஆகும்? கண்டிப்பாக ஆப்போசிட்டாக தான் வந்து ரியாக்ட் ஆகும், இல்லையா? என்னென்னா ஈஸி வேல வந்து மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல, நல்லா ஃபுல்லாக ஃபேஸ்க்கு ஃபஸ்ட்டு மாஸ்க் போடுற மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க, ஓகேங்களா? விட்டுருங்க. டக்குன்னு அப்படியே ஒரு 2 minutes மட்டும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கழுவ போகிறது கிடையாது, லைட்டாக வந்து வைப் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? வைப் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் என்ன டெய்லி பேஸஸில் நீங்கள் காமனாக எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக மட்டும் தண்ணி வந்து ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. நல்லா கையில் இப்படி தேய்ச்சிங்கன்னா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும்ல, அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் வாஷ் எடுத்து உங்கள் ஸ்கின்னில் நல்லா ஜென்டலாக அந்த மசாஜ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக அந்த மேக்கப்போடு சூப்பராக ரிமூவ் ஆகிடும், ஓகேங்களா? ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஹை கவரேஜ் உள்ள ஒரு ஃபவுண்டேஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஆயில் யூஸ் பண்ணி ஆயில் பேஸ்டு ஏதாவது மிசலார் வாட்டர் வந்து இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? இல்லைனா கோகனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் உங்கள் ஸ்கின்னுக்கு போட்டுட்டு நல்லா ஒரு ஜென்டல் மசாஜ் கொடுத்துட்டு ஒரு வைப் வச்சு வைப் பண்ணிவிட்டு, இல்லை ஒரு காட்டன் பேட் வச்சு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் நல்லா இப்படி தேய்ச்சிங்கன்னா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது சூப்பராக உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய இன்டென்ஸான நல்ல பிக்மெண்டடான ஒரு ஃபவுண்டேஷன் மேக்கப் கூட ரிமூவ் ஆகி சூப்பராக வந்துடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் டோனர் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் தயவு செஞ்சு போட்டு உங்கள் ஸ்கின்னை நல்லா வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் ஸ்கின் கேர் பண்ண உடனே நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும். என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு 100 ml ஆவது ஒரு நார்மல் வாட்டர் நீங்கள் குடிங்க, ஓகேங்களா? நிஜமாவே அந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 100 ml தண்ணி மட்டும் குடிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் ஃபீல் ஆகிறது தெரியும். எத்தனை பேர் இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் ஸ்கின் கேர்லாம் பண்ணி முடிச்சதும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடித்தா அது இன்னமும் ஸ்கின்னுக்குள்ளே நம்ம இன்டேக்காக எடுத்துகிட்டு ஆனால் ஸ்கின்னில் நமக்கு ஃபீல் ஆகும், ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்து ஆஃப்டர் மேக்கப்புக்கு அப்புறம் நம்ம எப்படி பண்ணுறோன்றது தான் இருக்குது, ஓகேங்களா? பிராண்டடான ப்ராடக்டாக நம்ம யூஸ் பண்ணாலும் கூட ப்ராப்பராக மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணலைன்னா ஸ்கின்னை டேமேஜ் கண்டிப்பாக பண்ணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லணும்னு நினச்சி போஸ்ட் பண்ண விஷயம். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.